ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை விவகாரத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருவது அரசியல் களத்தில் புதிய ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தாவேக்கு காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாளை டெல்லி செல்கிறார். டெல்லி பயணம் தொகுதி பேரத்தை வலுப்படுத்துவதற்கான திட்டமா அல்லது புதிய கூட்டணிக்கான அஸ்திவாரமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் மேலோங்கியுள்ளது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு தாமதமாக தொடங்கினாலும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பாலமேடு ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்த நிலையில் அவருக்கு வழியெங்கும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். 9 மணி அளவில் போட்டி நடைபெறும் இடத்தை அவர் அடைந்தார். இதனால் 7 மணிக்கு தொடங்க வேண்டிய ஜல்லிக்கட்டு தாமதமாக தொடங்கியது. துணை முதல்வர் போட்டியை தொடங்கி வைத்தார். இறுதி சுற்றோடு சேர்த்து மொத்தம் 10 சுற்றுகள் நடைபெற்ற நிலையில் 824 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. களத்தில் மிரட்டிய காளைகளை வீரர்கள் அஞ்சாமல் அணைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள் 11 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 13 பேர், பார்வையாளர்கள் 13 பேர் என மொத்தம் 37 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 8 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை தழுவி பொந்துகம்பட்டி அஜித் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு கார் பரிசீலிக்கப்பட்டது. 16 காளைகளை அணைத்து 2ஆம் இடம் பிடித்த பொதும்பு பிரபாகரனுக்கு இருசக்கர வாகனம் பரிசீலிக்கப்பட்டது. 3ஆம் இடத்தை பிடித்த நாமக்கல் கார்த்திக்கு கோப்பையும் சான்றிதழும் அளிக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மாடு பிடிச்சிருக்கேன். என் திறமைக்கு ஏதாவது பரிசு தான் எனக்கு. வீட்டுல கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்க. அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. ஆயா தான் சும்மா கூலி வேலைக்கு போயிட்டு என்னை பாத்துக்கிறாங்க. அம்மா சும்மா மாடு பிடிச்சி தான் சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டுல. நல்லா கொத்துப்பட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம மதுரை மாவட்டத்தில் வீரம் தானே முக்கியம். நம்ம நல்லா மாடு பிடிக்கணும்ல, வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மாட்ட சொல்லிட்டு வந்து அம்மா தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க வீடியோல வீட்டுல பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது எனக்கு சந்தோஷம். பாலமேடு ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக காளைகளை பிடித்த பாலமேடு சக்திவேல் என்பவருக்கு தங்க மோதிரம் அணிவித்தார். அதேபோல் நவீனா என்ற சிறுமி அவிழ்த்த காளை வெற்றி பெற்ற நிலையில் தனக்கு சைக்கிள் பரிசு வழங்கவில்லை என விழா குழுவினரை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இதனை கவனித்த துணை முதல்வர் சிறுமிக்கு தங்க நாணயத்தை பரிசளித்தார். இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டியின் போது இளைஞர் ஒருவர் தாவேக்க கொடியை காட்ட முயன்றார். அவரை கிராம மக்கள் கண்டித்தனர். இலங்கை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்தார். அதேபோல் நடிகர் அருண் பாண்டியன், அவரது மகள் கீர்த்தி பாண்டியன், மருமகன் அசோக் செல்வன் ஆகியோரும், நடிகர்கள் சூரி, ஜீவா ஆகியோரும் ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்தனர். இதில் செந்தில் தொண்டமான் மற்றும் நடிகர் சூரியின் மாடுகள் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பாலமேடு ஜல்லிக்கட்டு நல்லா சிறப்பாக நடத்தியிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களோட ஆலோசனைப்படி மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் கடந்த 30 வருஷத்துக்கு மேலே நான் ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால என்னுடைய தொடர்ச்சியாக நடத்த எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே இருப்பேன். கூட அவர் பிரதர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர் எனக்கு ஒரு சக நடிகராக, எனக்கு ஒரு நண்பராக, அவர் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம். என் மேலே நிறையா மரியாதை வச்சிருக்காரு. நான் அவர் மேலே நிறையா மரியாதை வச்சிருக்கேன். ஸோ இந்த ஜல்லிக்கட்டில் இன்னும் அவர் கூட சேர்ந்து பார்த்து இந்த மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். என்றைக்குமே மதுரை நமக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட். அதாவது ஒரு வருஷத்தில் எப்படினாலும் ஒரு 10-15 தடவை மதுரைக்கு வந்துடுவேன். இங்கே இருக்கிற சாப்பாடும், இங்கே இருக்கிற மக்களும், இங்கே இருக்கிற அன்பும், ஸோ என்றைக்குமே அது நமக்கு படங்கள், அதாவது முதல் தடவை வரேன் ஜல்லிக்கட்டுக்கு, அதாவது ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை வருது. மதுரை பாலமேட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பெண்களும் பங்கேற்று வாடிவாசலில் தங்கள் காளைகளை அவிழ்த்துவிட்டனர். ஜல்லிக்கட்டுக்காக காளைகளை எவ்வாறு தயார்படுத்தினார்கள் என்பது குறித்து அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். காலை பேரு சித்தன், நல்லா தான் ஜெயிச்சு வருவார். பாலமேட்ல இந்த வருஷம் டோக்கன் கொஞ்சம் இதாகிறவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா சீக்கிரம் நாங்கள் அவுத்துருப்போம். பயிற்சி நீச்சலுக்கு கூட்டிட்டு போவோம். இந்த ஒரு 6 மாசத்துக்கு இறதண்ணி கொஞ்சம் சேர்த்து வைப்போம். பருத்தி விதை, கடல புண்ணாக்கு, அந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்த்து வைப்போம். நடைப்பயிற்சி கொடுப்போம். மிச்சப்படி எல்லாம் நல்லா தான் பார்த்துக்குவோம்.
காளையோட பேர் வீரா. அது அவுக்க வந்திருக்கோம். அது நல்லா வரும் வாடியில். இதுக்கு முன்னாடி 4 வாட்டி அவுத்துருக்கோம். அதுலேயும் சிறப்பாக வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஜல்லிக்கட்டு காலை வாங்கினாரு. நான் அதுவாக சும்மா போய் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதிலே இறங்கிட்டேன் உள்ள. இதான் நான் மொதல் வாட்டி அவுக்கிறது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் சிந்தனைகளை வழங்கிய பன்முக ஆளுமை கொண்ட திருவள்ளுவருக்கு தனது மரியாதையை செலுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது திருவள்ளுவர் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் தமிழ் கலாச்சாரத்தின் மிகச்சிறந்த அம்சங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் கூறினார். வள்ளுவ பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளுவர் சொன்ன அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல் இவை 4ம் திமுக ஆட்சியின் அடிநாதம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், இளைய சமுதாயத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள், தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டுக்கும் ஊக்கமளிக்கும் ஆக்க பணிகள் ஆகிய இவை 4ம் தொடரும் என்பது திருவள்ளுவர் தினத்தில் தாம் அளிக்கும் வாக்குறுதி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோழி வளர்ப்புக்கான கூலியை கிலோவுக்கு 20 ரூபாயாக உயர்த்த கோரி அறவழியில் போராடிய விவசாயிகள் மற்றும் சங்க நிர்வாகிகளை கைது செய்த திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அடக்குமுறையை ஏவுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அவர் சாடியுள்ளார். சிறையில் உள்ள விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அரசு விவசாயிகள் மற்றும் நிறுவனங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது எனவும் புதிய கட்சிகள் இணைவதை வரவேற்பதாகவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூறினார். புதிய தலைமுறை செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் மாபெரும் பேரணி சென்னை அருகே மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது என்றும் அதிலிருந்து தங்கள் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடையும் என்றும் கூறினார். பேரணியில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள பொதுக்கூட்டத்திற்கான விளம்பர பேனர்களில் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது கவனம் பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பொதுக்கூட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். அங்கு வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர்களில் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன் ஆகியோரது புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. அதனுடன் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. கூட்டணியை தினகரன் உறுதி செய்யாத நிலையில் பாஜகவின் விளம்பர பேனரில் தினகரனின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.